பக்கா பிளேட்டிங்கோட நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபிஷ் ஃப்ரை எப்படி ரெடி பண்ணோம், இதுக்கு என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். மறக்காம ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்க்கும்போதே எச்சி வருதில்ல. இவருங்க நம்மளோட மீன் ஃபிஷ் ஃப்ரை வேற லெவலில் ரெடி ஆயிடுச்சு. அது போக இதுக்கு டெக்கரேஷனும் ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் இப்போ ஆனியனும் வச்சுட்டு செம்மையா காமிச்சிடலாம். இருங்க பிளேட்டிங் காமிக்கிறோம். எங்களோட சண்டே சமையல் மீன் தாங்க. சிக்கன் மட்டன் எதுவும் எடுக்கல, மீனில் குதித்து விட்டோம் குடும்பமாக. எப்பவுமே சிக்கன் எடுத்து போர் அடிச்சிருச்சா, அதனால இந்த வாட்டி மீன் வேணும்னு சொல்லி இன்னைக்கு போயிட்டு ஒரு 1/2 கிலோ மத்தி மீனும் ஒரு 900 கிராம் இருந்துச்சுங்க வாவல், அது வாங்கிட்டு வந்தோம். சரி மத்தி மீனை குழம்பு வச்சிடலாம், வாவல் வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு வாவல் போட்டு குழம்பு வச்சா பிடிக்காது. ஆமா, ஆனா வாவல் வந்து பொரிச்சா நல்லா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த வாவல் பொரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் மெயினாக வந்து ஜேபி மீன் வறுவல் மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். வேற எதுலேயும் நம்ம வாங்கி போட்டு பொரிச்சோம்னா அந்தளவு டேஸ்ட் வர மாட்டேங்குது. அதனால ஜேபி மீன் வறுவலையே வாங்கிட்டோம். மத்தி மீனுக்கு வந்து அதே ஜேபியில் மீன் குழம்பு மசாலான்னு வாங்கினோம். எங்க அது நீங்க பாருங்க, இதான் மீன் குழம்புக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். ஜேபி மீன் குழம்பு. ஏன்னா மீன் வறுவலை காணும், இந்த இங்கே இருக்குவாங்க கொட்டியாச்சோ. இங்கே பாருங்க, ஜேபி மீன் வறுவல் மசாலா, ஜேபி மீன் குழம்பு. சில கடையில் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, ஜேபி மீன் வறுவல்னு போய் கேட்டோம்னா ஜேபிக்கு பதிலாக ஜேபின்னு சொல்லி ஒரு மசாலா இருக்குங்க, அதை கொடுத்துட்றாங்க. ஆமாம், கேட்டால் ஏங்க இதாங்க எனக்கு ஜேபி, நீங்கள் கேட்ட ஜேபி தான் அப்படிங்கிறாங்க. பட் அந்த ஜேபி மீன் வறுவல் வந்து லோக்கல் பிராண்டுங்க, யாரும் நம்பி ஏமாந்துடாதீங்க. இந்த ஜேபின்னு இருக்கணும், பி ஃபார் போலீஸ் வருது பார்த்தீங்களா, இந்த ஜேபி மசாலா இருந்தால் தான் அது ஒரிஜினலுங்க. நிறைய பேரை வந்து ஏமாத்துறாங்க. நாங்களே இப்ப எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துமே என்னைய வந்து ஏமாத்துறாங்க. நான் வந்து கடையில வேலை செஞ்சிருக்கேன், அதனால ஜேபினா என்ன ஜேபினா என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னையே வந்து ஏமாத்துறாங்க. எப்படின்னா, இதாங்க ஜேபி மசாலா, நீங்க ஜேபி மசாலா தானே கேட்டீங்க, பாருங்க ஜேபி மீன் வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூப்ளிகேட் பாக்கெட்டை கொடுத்து என்னையவே ஏமாத்துறாங்க. ஏங்க ஆமா ஜேபிங்க, நீங்க என்ன ஜேபி கொடுத்துறீங்க, நீங்க தாங்க ஜேபிங்க அப்படின்னு சொல்லி நம்மளே ஏமாத்துறாங்க பாத்துக்குங்க. அதனால முக்கியமா என்ன பண்ணுங்கன்னா, ஜேபி இந்த பி ஃபார் போலீஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பி இருக்கணும். அப்பதான் அது ஜேபி மீன் வறுவல், அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கரெக்டா வந்துடும். வேற எதுவுமே நீங்க வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன். வருஷமா இருக்கீங்க இந்த ஜேபி மீன் மசாலா, நாங்க அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்பல இருந்து இப்ப வரைக்கும். ஆமா, மாத்தி எதுவும் கொடுத்துட்டாங்கன்னா வாங்கிடாதீங்க. கரெக்டா ஜேபி மீன் வறுவல் இருந்தா கொடுங்கன்னு சொல்லுங்க, இல்லைன்னா வேணான்னு சொல்லிட்டு வேற கடையில கேளுங்க. கண்டிப்பா ஜேபி மீன் வறுவல் கிடைக்கும். அதை போட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க வேற எதுவுமே போட வேண்டியது, நீங்க ஜஸ்ட் அப்படியே பரட்டி அப்படியே பொரிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். டேஸ்ட்டும் கரெக்டா இருக்கும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அதை தண்ணி ஊத்தி கலக்கி எண்ணெய் ஊத்தி கலக்கி போடுவாங்க. நான் ஏன் அந்த மாதிரி போறது இல்லைன்னா, நான் தோசைக்குள்ள தான் மீன் போட்டு வறுத்தெடுப்பேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி போட்டாதான் அந்த பிளேவர் எல்லாம் உள்ள இறங்கி நல்லா எண்ணெயும் கொஞ்சம் கம்மியா நம்ம ஊத்துனா போதும்னு நினைக்கிறேன்ல, காரமா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் நான் யூஸ் பண்றேன். ஆனா அது நல்லா இருக்கு. இதுல இருக்க மசாலா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உறிஞ்சி இதாகாது, நல்லா இருக்கும். மசாலாவுமே பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்குங்க. இந்த மசாலா இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்க. ஒரு சிலர் அந்த மீன் கடையில எல்லாம் இப்படிதான் போட்டு வச்சிருப்பாங்க. பாருங்க, க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் பாருங்க, செம்மையா இருக்கும். நம்ம பொரிச்சிட்டு காமிக்கிறோம் பாருங்களா, இன்னும் சூப்பரா இருக்கும். பச்சரிக்காய் பாக்கெட்டு காட்டு பாருங்க, இந்த மாதிரி ஜேபின்னு இருக்கணும். ஜேபின்னு இருந்துச்சுன்னா அது வந்து டூப்ளிகேட்டு, பார்த்து வாங்கிக்கோங்க. கரெக்டா 1 கிலோ மீனுக்கு நம்ம 2 பாக்கெட் வாங்கினா கரெக்டா இருக்கும்ல. 1 கிலோ மீனுக்கு 1 பாக்கெட் போட்டாலே போதும். நம்ம இப்படி ட்ரையா போறனால அது கொஞ்சம் தேவைப்படும். அதனால ஆமா, இப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா 1 கிலோக்கு 50 கிராம் போதும்னு சொல்றாங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வெறும் தண்ணி மிக்ஸ் பண்ணாம போடுறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா போட வேண்டியது இருக்கு. இது எவ்வளவு ஒரு பாக்கெட்? 23 என்னமோங்க, 23 ரூபாயா? அப்ப 2 பாக்கெட் வாங்கினோம்னா 46 ரூபா, ஒரு 50 ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன். வாங்கி பொரிச்சிட வேண்டியதுதான். 40 ரூபா போட்டிருக்கு எம்ஆர்பி, ஆனா 23 25 ரூபா அந்த மாதிரி தான் தராங்க. ஆனா இதே பாக்கெட் மீன் கடையில வாங்குனீங்கன்னா அதே 40 ரூபா தான் போடுவாங்க. ஆமா, நீங்க இத மீன் கடையில வாங்காதீங்க. அங்க வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன், 40 ரூபா பாக்கெட்டுக்கு 40 ரூபாயே போட்டுருவாங்க. நீங்க இந்த மளிகை கடையில எல்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மியா வரும், இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட் அது மாதிரி பாத்துங்க. ஏன்னா இது 40 ரூபாய்னா ரொம்ப ஜாஸ்திங்க. 25 ரூபா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நீங்க வாங்கும்போது மீன் கடையில வாங்காம வேற பக்கம் வாங்கிக்கோங்க. மீன் கடையிலுமே நிறைய ஏதோ பாக்கெட்லாம் வச்சிருக்காங்க, ஏதோ பிராண்ட்ல வச்சிருக்காங்க, அங்கேயும் ஜேபி எல்லாம் இருக்கும். அதனால நீங்க அங்க வாங்கிடாதீங்க. இவங்க ஜேபி வாங்குங்க. ஆமா, இந்த ஜேபி மீன் மசாலா ஏன் வந்து அவங்க அதிகமா ப்ரோமோட் பண்றாங்கன்னா, அதுல வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்குங்க.
இந்த ஜேபியை விட இந்த ஜேபி மசாலா விட ஜேபின்னு கொடுக்குறாங்கல்ல, அதுல வந்து மார்ஜின் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. அதனால கடையில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, வேணும்னே நீங்க ஜேபி மசாலா கேட்டீங்கன்னா ஜேபியை கொண்டு வந்து கையில கொடுத்துருவாங்க. இந்தாங்க ஜேபி அப்படின்ட்டுருவாங்க. ப்ராஃபிட் அதிகமா இருக்கனால அவங்களும் அதைத்தான் நம்ம தலையில கட்ட பார்ப்பாங்க. நீங்க வந்து தெளிவா எனக்கு ஜேபி எல்லாம் வேணாங்க, ஜேபி இந்த மாதிரி முடிஞ்சா இந்த மாதிரி காமிச்சு வாங்கிட்டீங்கன்னா பெஸ்ட்டுங்க. கண்டிப்பா வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த பாக்கெட்டுக்கு இந்த பாக்கெட்டுக்கு வித்தியாசம் தெரியும். பார்த்து காமிச்சு நீங்க வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கடையில நம்ம ஒரு பீஸ் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பீஸ் வந்து ஒரு பீஸ் 50 ரூபா சொல்றாங்க. அதனால இப்ப நம்ம ஒரு மீனாவே வாங்கியிருக்கோம். இந்த மீன் நாங்க வாங்கினது வந்து 180 ரூபா. 900 கிராம் இருந்துச்சு. 1 கிலோ 200 ரூபாயாம். அதனால 180 கிராம் இருந்துச்சு. சாரி 180 ரூபாய்க்கு இருந்துச்சு. இந்த 180 ரூபாய்க்கு நம்மளுக்கு எத்தனை பீஸ் வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். முக்கியமா நாங்க அதைத்தான் இன்னைக்கு மெயின் டாஸ்காவே வச்சிருக்கோம். இப்ப அதைத்தான் பண்ணலாம். முடிஞ்சதா? எல்லாமே முடிஞ்சுதா? சரி, எத்தனை பீஸ் இருக்குன்னு மட்டும் கவுண்ட் பண்ணேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. தப்பா கவுண்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆடா, தனித்தனியா எடுத்து வை. கவுண்ட் பண்றதுக்கும் கூட பாரு, இப்படி குழப்பக்கூடாது. எடுத்து எப்பவுமே தனித்தனியா எடுத்து ஒண்ணுன்னா அடுக்கு. நம்ம ஆல்ரவுண்டருக்கு ஒரு பேசிக் நாலேஜே இல்ல. 2 3 5. பாரு, இப்படி அடுக்கு. நீ ஒண்ணுன்னா தனியா எடுத்து அடுக்கு சாமி. அப்படிதானே இருக்கு. நீ இப்படி அடுக்குனீனா குழப்புவ. கிடைக்கிற இடத்துல வச்சுட்டு அப்படி கவுண்ட் பண்ணிடுவோம். ஒரு கவுண்டிங்கே பண்ண தெரிய மாட்டேங்குது. எப்படி நீ எல்லாம் காசெல்லாம் கொடுத்தா கரெக்டா ஹேண்டில் பண்ணிருவியா? அதுக்கு தான் உங்களை வச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன? நல்லா ஏமாத்திடுவாங்க பொண்ணைய. பூமுட்டையெல்லாம் இருந்தது இல்ல. கவுண்ட் பண்ணு 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11 பீஸ் இருக்குங்கிற. இப்ப நான் கவுண்ட் பண்ணி பாக்குறேன். 1 Don't touch my fish. 2 அட இரு. Don't touch. அப்படியே நீ தான் பிக்கிற. இரு விடு. 2 3 4 5 6 7 8 9 10 11. கரெக்டா இப்படி எண்ணணும். 11 பீஸ் இருக்கு. இந்த பைத்தியக்காரகிட்ட மாட்டிட்டு படாத பாடு படுறேன். நீ டெக்கரேஷன் பண்ணக்கூடாது. யாராவது என்ன காப்பாத்துங்க. சரி, மளிகை கடையில வேலை பார்த்த அதிமேதாவில யாருமே கல்யாணம். சரி, இப்ப கால்குலேட் பண்ணிடலாமா? ஒரு பீஸ் எவ்வளவு வருதுன்னு? ஒரு பீஸ் 50 ரூபாய்னா 11 பீஸ்க்கு எவ்வளவு ஆச்சு? ஆமா, ஒரு பீஸ் 50 ரூபானா 10 பீஸ் இல்ல. இதுல எல்லாமே 50 ரூபாய்க்கு சேல் பண்ண முடியாதுல்ல. இந்த 2 சின்ன பீஸ் இருக்கு பாத்தியா, அது ரெண்டும் சேர்த்து 50 ரூபாய் போட்டுக்கணும். அப்ப 10 பீஸ் தான் கணக்கு வரும். 10 பீஸ் போட்டீங்கன்னா 500 ரூபாய் ஆச்சு. 200 ரூபாய்க்கு மீன் வாங்கி 500 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஒரு கடை போட்டுரும். வெறும் 180 ரூபா மீன். மசாலாக்கு எவ்வளவு வரும்? அவங்க மிக்ஸ் பண்றதெல்லாம் எப்படியும் 50 கிராம் தான் போடுவாங்க 1 கிலோக்கு. சரி, அது ஒரு 25 ரூபான்னு வச்சுட்டாலும் 200 ரூபா. அப்புறம் ஆயில் செலவு இருக்குல்ல. சரி, அதுக்கு ஒரு 50 ரூபா போட்டாலும் இப்ப 250 ரூபா செலவு பண்ணாலுமே 250 ரூபா. கடைசிக்கு ஒரு 200 ப்ராஃபிட் நிக்காது 1 கிலோக்கு. அப்ப 10 கிலோ மீன் வித்தா 2000 ரூபா ப்ராஃபிட். நல்லா இருக்குல்ல? ஓகே, அதனாலதான் நாங்களே சரி வாங்கிட்டு வந்துட்டோம். போய் 50 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு பீஸை வாங்குறதுக்கு ஒரு மீனையே வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கிட்டு மீன் மசாலாவையும் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்ப இது என்ன? மத்தி மீன் வந்து குழம்பு வைக்கலாம். வாங்க அதுக்கு ஆரம்பிக்கலாம். மத்தி மீன் குழம்புக்கு வந்து இப்ப வெங்காயம் உரிக்கணும். நிறைய வெங்காயம் இருக்கிறதுனால நாங்க உரிச்சிட்டு காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க வெங்காயத்தை வெட்டி வணக்கி விட்டுட்டோம். அது குழம்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். அந்த கேப்ல நம்ம இந்த மீனை பொரிச்சிடலாம். ஒரு எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்களேன். பசிக்குது வேற பயங்கரமா. இதை பார்த்தாலே பசிக்குது நமக்கு. ஓகே, இப்ப எண்ணெய் காஞ்சோடனே மீனை பொரிச்சிடலாம். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம மீனை பொரிச்சிட வேண்டியதுதான். சவுண்டே செம்மையா இருக்குல்ல. வாவ் வாவ். நேர்ல பாக்குறத விட கேமரால பாக்குறதுக்கு மீன் செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு வரேன். இதுல பாருங்களேன், ஆயிலும் நம்ம ரொம்ப கம்மியா தான் ஊத்தி இருக்கிறோம். நம்ம வடச்சட்டியில போட்டோம்னா கொஞ்சம் நிறைய ஆயில் தேவைப்படும். இதுனா ஆயில் கம்மியா நமக்கு
வறுத்துக்கலாம். இந்த கல் இருக்குல்லங்க, இந்த கல் நாங்க வந்து எவ்வளோக்கு வாங்கினோம்? 160 ரூபாய்க்கு வாங்கினோம். இந்த 169 ரூபா கல்லை வாங்குறதுக்கு 1000 ரூபா ஃபைன் கட்டணும். ஹெல்மெட் போடாம பைக் ஓட்டிட்டு போய் 1000 ரூபா ஃபைன் கட்டணும். அதனால இந்த கல்லோட விலை இப்போ 1169 ரூபா. உங்க ஏரியால இந்த கல்லோட விலை எவ்வளோன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க. கல் நல்லா தான் இருந்துச்சுங்க, நல்லா இரும்பு கல் செம்மையா இருந்துச்சு. மீன் பொரிக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆச்சு எங்களுக்கு. அப்புறம் ரெண்டாவது இந்த சப்பாத்தி எல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஒரே கல்லுக்கு பதிலாக 2 கல் வைக்கும்போது 2 கல்லடி மாத்தி மாத்தி நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ திருப்பலாம். வெந்துருச்சா? திருப்பி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தோசை இல்லாம அதே மீன் ஓகே, மசாலா பிரிவே இல்ல பாருங்க. இதே எண்ணெயில போட்டீங்கன்னா பிரிஞ்சிருக்கும். அப்படியே ஒட்டி இருக்கு. ஒரே நிமிஷம் கொஞ்சம் கடிச்சு. சொன்ன மாதிரி மசாலா எங்கேயுமே பிரியல, அப்படியே ஒட்டி இருக்கு. நல்ல கலர்ஃபுல்லா வந்து பாருங்க. பார்த்து சரி கேமராமேன் மேல தெரிச்சிருச்சு. இப்போ இருங்க, பிளேட்ல எடுத்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த கலர்ஃபுல்லான ஃபிஷ் ஃப்ரை வீடியோ தான் இன்னைக்கு நாங்கள் போட்டிருக்கிறோம். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. இது பிஃபோரு, இது வந்து ஆஃப்டர். மசாலாலாம் பிரியாமல் வர்றதுக்கு என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். மறக்காம முழுசாக பார்த்துருங்க. ஓகே, மீனை டேஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு விஐபி வந்திருக்காங்க பாருங்க. ஹாய், என்னடா சாப்பிடலாமா? கூட உனக்கு எப்படி சாப்பிட்றான்னு பார்க்கலாம். என்னது இது? என்னது இது? என்னது? சிக்கா. மீனி. சூடா இருக்கா? நல்லா இருக்கா? அவன் நல்லா இருக்குன்னு நினைச்சா இன்னொரு வாட்டி வாங்கினானா நல்லா இருக்குன்னு அர்த்தம், வாங்கலன்னா நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ரெண்டாவது வாங்கிட்டாரு, நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஓகே, டுடே எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்.